ஹாய் டாமீஸ், வெல்கம் டு கீப் இட் ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட். நேம் பார்த்திங்கன்னா சீனியர் பாய் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி எப்படின்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஜங்குக் சீனியர்னு ஒரு ஒன் ஷாட் போட்டிருப்போம் ஜேகேக்கு. அதோட ஒரு கண்டினியூஷன் மாதிரியே வரும், பட் இது நீங்கள் தனியாக பார்க்கனால பார்த்துக்கலாம். சரி வாங்க இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணால் ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச் தான் போயிட்டுருக்கு. கேம் ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டுருக்கு. ஆனால் ஆடியன்ஸ் கண்ணு ஃபுல்லாக ஒருத்தன் மேலே தான். அது நம்ம ஜங்குக் தான். எல்லோரும் ஜேகே பேரை சொல்லி தான் அப்படி கத்துறாங்க. ஜேகே கிரவுண்டில் அப்படியே மாசாக ஒரு ஆட்டிடியூடோடு விளாண்டுருக்கான். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கோல் போடுற மாதிரியான இது தான். ஜேகே அதில் கோல் போட்டாலும் சரி போடலனாலும் சரி அவங்க டீம் தான் வின்னு. ஜேகே அந்த ஃபைனல் கோலையும் அவனே போட்டுட்டு ஆப்போசிட் டீமை பார்த்துட்டு நக்கலாக சிரிக்கிறான். ஆக்சுவலாக அந்த ஆப்போசிட் டீமோட லீடர் லீ தான். என்னடா ஜிமின், இப்போவாது கொஞ்சம் பேருக்கு மண்டையில் ஏறி இருக்குமா யார் இங்கே மேட்ச்சில் கிங்குன்னு? நல்லா புரிஞ்சுருக்கும்டா. நம்மளோட ஸ்கோருக்கு ஈக்குவலாக கூட ஆட முடியல அவனுங்களால், பக்கத்தில் கூட ஆட முடியாது அவனுங்களாலலாம் அப்படின்னு ஜிமினும் ஜேகேவும் தான் அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்கானுங்க கலாய்ச்சிட்டு. அப்போ ஜேகே திரும்பி உங்களை தான் தேடுறான். நீங்கள் ஃப்ரெண்ட் ரோவில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஜேகேக்கு சேர் பண்ணிவிட்டு அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. நீங்களும் ஜேகேவை லவ் பண்ணி இப்போ 1 இயர் ஆக போகுது. ஐயோ, என்னடா ப்ரைஸு சர்டிஃபிகேட்டு மெடலுன்ட்டு யார் என்னை பார்த்து சிரிக்கிறாள். அதான் வச்சான், அதான் கிக்கு. அப்போ லீ உங்ககிட்ட வந்து, ஏய் வயன், உனக்கு அறிவில்லை, நான் விளையாண்ட டீம் தோற்றுருக்கு, உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. இல்லைண்ணா அது பேசாத, இங்கெல்லாம் வராதுன்னு சொல்லியிருக்கேன்ல உன்னை, எதுக்கு வந்த? நீ கிளம்பு. அப்போ நீங்கள் ஜேகேவை தான் பார்க்குறீங்க. வேறு வேலை இல்லை உனக்கு. இப்போ தானே மச்சான் என்னமோ லுக்கு கிக்குன்னு பேசின்னு இருந்த. போச்சா அவங்க அண்ணக்காரன் நடுவில் வந்துட்டானா? ஜிமினா மூட்டு போறியா? ஐயோ, நான் என்னடா பண்ணேன்? இங்கே நடக்கிறது தானே நான் சொன்னேன். நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை பே. அப்போ நீங்களும் லீ சொன்ன மாதிரி கிளம்பலான்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கை எடுக்கிறீங்க. ஜேகே அங்கே கிரவுண்டில் நின்றுக்கிட்டே வயன் போகாத அப்படின்னு அவன் இடம் லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணுறான். ஜேகே அண்ணன் போக சொல்கிறாரு, நான் போகணும். வயன் அங்கே என்ன பார்வை, உனக்கு கிளம்ப சொன்னேன். இது போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து அப்படியே வெளில போகிறீங்க. ஜேகேக்கு இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. டே ஜேகே வா, நம்ம வின்னிங்கை போய் செலிப்ரேட் பண்ணலாம். நீ போ ஜிமின், நான் அப்புறம் வரேன். டே இல்லைடா, டே நீ போடா. என்னமோ நான் இல்லைனா நீ செலிப்ரேட்டே பண்ணாத மாதிரி பே. இவன் ஒருத்தன்டா, ஆனால் அவனா சுருக்குன்னு கோவம் வந்துடும். ஆனால் ஒன்று சொல்கிறேன்டா, ஒரு நாள் அந்த பொண்ணு உன் நடுவுலையும் அவன் நடுவுலையும் மாட்டிட்டு முழிக்க போகுது. ஜேகே அது காது கொடுத்து கூட வாங்காமல் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிடுறான். இப்போ அப்படியே உங்கள் சைடு வந்தால் நீங்கள் காரிடாரில் தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஐயோ, லீ சொன்னான்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட பேசாமல் கூட வந்துட்டோம், கோச்சிக்கிட்டானோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே நடந்து போயிட்டுருக்கும்போது சடனாக உங்களை யாரோ உங்கள் கையை பிடிச்சி ஒரு ரூம்குள்ளே இழுக்கிறாங்க. நீங்கள் கத்தலான்னு போகிறீங்க. அப்போது அந்த பர்சனோட கண்ணை பார்த்தோன்னே அப்படியே அமைதியாயிட்டீங்க. ஜங்குக்கா பேசாத. ஜங்குக்கா நான் நிஜமாலே வேணுங்கனையெல்லாம் போகல. அவன் அப்படி சொல்லும்போது என்னால் எப்படி போகாமல் இருக்க முடியும்? இங்கே தான் இருப்பேன், என்னால் போக முடியாதுன்னு வாயை திறந்து சொன்னேன் உனக்கு. அப்படி நான் ஏதாவது அவனை எதிர்த்து பேசினா வீட்டில் பிரச்சனை வரும். அப்புறம் ஏன் என்ன மட்டும் லவ் பண்ணுறியான்? பிரச்சனை வரும்ல, போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை விட்டு அப்படியே பின்னாடி நகர்றான். அப்போ நீங்கள் அவன் காலரை பிடிச்சி அவனை கிட்டே இழுக்கிறீங்க. நீங்கள் அப்படியே தலையை கீழே குனிஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அது சரிங்க வா, மறுபடியும் அப்படி சொல்லாதீங்க. எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எவ்வளோலாம் எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு உங்களுக்காக என் ஃபேமிலிக்கிட்ட சண்டை போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நீங்கள் வேணும். அப்போது உனக்கு நான் முக்கியமா இல்லை உங்கள் அண்ணன் முக்கியமான்னு கேட்டால் அது சூழ்நிலையை பொறுத்து. ஆனால் எனக்கு எங்கள் அண்ணனோட எல்லாரை விடையும் உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு கொஷின் வந்தால் எனக்கு நீங்கள் தான் வேணும். தயவு செஞ்சு இது மாதிரி விஷயத்துக்கு என் மேலே கோவப்படாதீங்க. அப்போ ஜேகே உங்களை இழுத்து டைட்டாக அக் பண்ணிக்கிறான்.
அது அண்ணன் வேறு எவனாவது இருந்தாவது பரவாயில்லையா, என்னோட எனிமி வேறு, அதான் இன்னும் டென்ஷன் ஆகுது. அப்போ அவன் சாஃப்டாக அவங்க சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஜேகே அண்ணா அந்த அப்படின்னு ஜேகே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான் சாஃப்டாக. நான் எப்போவுமே நான் தானே பண்ணுறேன், எங்க நீ கிஸ் பண்ண? நானா? நான்லாம் பண்ணல. அப்படியே லவ் பண்ணி 1 வருஷம் ஆக போகுது. நிறைய வாட்டி கிஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் நான் தானே எப்பவுமே ஆரம்பிக்கிறேன். இந்த வாட்டி நீ கொடு, நான் தான் உன் மேலே கோவமாக இருக்கேன்ல, எங்க ஒரு கிஸ் அடித்து சமாதானப்படுத்தி பார்ப்போம். அதெல்லாம் முடியாது, நான் பண்ண மாட்டேன். இங்கே வா ஜங்குகா, அது எனக்கு இப்போ நீ பண்ணு. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, ஒரு மாதிரி ஷை ஆகுது. நீங்கள் அப்போ பொறுமையாக அவன்கிட்ட போய் அவன் லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறீங்க. போதுமா? ஓ, இது பேர் தான் கிஸ்ஸு, இப்படி தான் நீ என்ன சமாதானப்படுத்துவியோ? எனக்கு அவ்வளோதான் வருது, நான் என்ன பண்ணுறது? கிட்ட வா, மறுபடியும் ஒன்று கூட. அப்போ ஜேகே அந்த கிஸ்ஸை அப்படியே டீப்பாக கொண்டு போகிறான். நான் உனக்கு பண்ணுறத அப்படியே திருப்பி பண்ண, ஒன்றும் இல்லை, நான் பண்ணுறத அப்படி திருப்பி பண்ண. ஜங்குகா போனோம் ஒன்றும் இதுக்கு எப்படின்னா ஃப்யூச்சரில் ஒன்று ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் போலேடி. என்னது இல்லை, ஒரு கிஸுக்கே இப்படி மூச்சு வாங்குது. அப்போ நீங்கள் பேசாதீங்க போங்க. சரி எதுவும் பேசல, நீ இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயந்தான். கேட்டவா அப்படின்னு உங்களை இழுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவன் ஃபேஸை அப்படியே அவங்க நெக்கு கிட்ட வச்சு ஒரு மாதிரி அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். ஜங்குகா என்னை விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும், எனக்குனவே டைம் ஆச்சு. லியனை அப்போவே வீட்டுக்கு கிளம்ப சொன்னான், அப்புறம் லேட் ஆச்சுன்னா தேடுவான். என்னை விடுங்க, நான் கிளம்புறேன். நானே ட்ராப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் உங்களை இப்போ அவன் வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஜங்குகா, உங்களுக்கு இன்னும் என் அண்ணன் மேலே கோவம் இருக்கா? ஆமாம், எனக்கு உன்னை தவிர உன் குடும்பத்தில் வேறு யாரையும் பிடிக்காது. என்ன இப்படி சொல்கிறீங்க? என்ன உண்மையை தான் சொல்கிறேன். எங்கள் அண்ணன்லாம் நல்லவன் தான், உங்ககிட்ட தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கான். சரி நம்ப இருக்கும்போது அவனை பற்றிலாம் பேசாத. யாருக்காவது கேர்ள் ஃப்ரெண்டோட அண்ணனை பற்றி பேசினா இப்படி கோவம் வருமா என்ன? வரும், எனக்கு வரும். உங்களுக்கு தானே எல்லாம் வரும். அப்படி திரும்பாத, அப்படி எங்கள் வண்டி எங்கேயோ ஓரம் கட்டி எடுத்து கிஸ் அடிச்சிருவேன். ஐயோ, உங்களை வச்சுட்டேன், ஒழுங்காக வீட்டுக்கு போங்க, டைம் ஆச்சு. பாரா சிட்டிக்கு கோவம்லாம் வருது. என்னை கலாய்க்காமல் உங்களுக்கு நாள் போகாதா, ஒழுங்காக வண்டி ஓட்டுங்க. சரிடி அல்லாட்டு. இப்படி நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறான். நைட்டு டெக்ஸ்ட் பண்ணுறேன்டி, பார்த்து போனா. பார்த்து போயிட்டு வாங்க. ஸோ இப்போ அப்படியே ஜேகேவும் அவன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணுறேங்கிற பேரில் நல்லா குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்ருக்காங்க அங்கே. டே மச்சான், ஒரு வேளை வீட்டுக்கு வந்துட்டியா? இந்தா உனக்கு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஐயோ எனக்குலாம் வேணாம், நீ குடி. ஐயோ உத்தம மாதிரி பண்ணாதானே, குடிப்பேன்டா, ஆனால் இப்போ மூடு இல்லை, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன், எனக்கு வேணா குடி. சரி வைன் கூட தானே இருந்தேன், என்னாச்சு? என்னாச்சு? அப்போ ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், இல்லைடா, 1 வருஷமாக லவ் பண்ணுற, இன்னும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்க, அதுக்கு என்ன இப்போ? இதோ அங்கே பாரு, 1 வாரத்துக்கு முன்னாடி கம்மிட் ஆனவன் எல்லாம் முடிச்சிட்டான். நீ என்னடா இன்னும் உட்காந்துட்ருக்க? இதை பற்றி உங்ககிட்ட பேசணும் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன் இன்னொரு வாட்டி இப்படி கேட்காம இருக்கிறதுக்கு. எனக்கு என் வைன் இப்போவும் எனக்கு ஒரு குழந்த மாதிரி தான். அவள் இதுக்கெலாம் இப்போதைக்கு ரெடி ஆகலை. அண்ட் இந்த இதில் வேணாம், அவள் அப்படியே இருக்கட்டும். நீங்கள்லாம் சொல்லி நான் மாஸ் காட்டணும், கெத்து காட்டணும்னு அவகிட்ட போகிறது பேர் அது லவ் கிடையாது. இதோ
எப்போ சொன்னேன்? ஒரு வாரம் தான் ஆச்சு கமிட் ஆகி போய் பண்ணான்னு. அது பேர் லவ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் என் வயன்கிட்ட நான் அதையும் தாண்டி ஒரு ஃபீல் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த இதெல்லாம். அவளுக்கா எப்போ தோணுதோ, என்ன எப்போ அலோவ் பண்ணுறாளோ அப்போ பார்த்துப்பேன். நான் நாளைக்கு கூட பண்ணாலும் உங்ககிட்ட வந்து இப்படி கேவலமாக சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அது எனக்கும் என் வயனுக்கும் நடுவில் இருக்க ஒரு விஷயம். புரிஞ்சுதா? அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு மேலே ரூமுக்கு போயிடுறான். கீழே பசங்கள்லாம் ஒன்றுமே புரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க ஜேகேவே பார்த்துட்டு. டேய், நம்ம ஜேகே எப்போத்துலேருந்தா இப்போலாம் பேச ஆரம்பித்தான்? டேய், ஒரு வேளை ஜேகே உண்மையாக லவ் பண்ணி அந்த பொண்ணு இவனை விட்டுட்டு போயிடுச்சுன்னா? ஏய், வாயை கழுவுடா. அவனே தடவை என்னமோ லவ்னு பண்ணுறான், இவன் வேற. ஸோ இப்போ அப்படியே மேலே ஜேகே சைடு வந்தா, இப்போ அவன் நீங்களும் அவனும் ஒன்றா எடுத்த ஃபோட்டோஸை தான் உட்காந்து பார்த்துட்ருக்கான். அவன் லிப்ஸில் ஒரு சின்ன ஸ்மைல். ஏன்டி, ஏன் எனக்கு ஒன்று இவ்வளோ பிடிச்சிருக்கு? என்னோடய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் நீ மட்டும்தான். கீழே என்னென்னமோ பேசுகிறானுங்க. ஒன்றை இன்வால்வ் பண்ணி இது மாதிரி டாபிக் எதாவது வந்தால் அதுக்கும் கோவம் வருது. என்னே தெரில, வர வர அவன் மேலே கொஞ்சம் பைத்தியமாயிட்டே தான் போகிறேன். ஸோ த நெக்ஸ்ட் டே ஜேகே காலேஜ் கேட் கிட்ட அவன் பைக்கில் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஏன் இன்னும் வர மாட்டேங்கிறா? எப்பவுமே சீக்கிரம் வர பொண்ணாச்சே. அப்போ நீங்களும் கரெக்டாக காலேஜுக்கு வரீங்க. ஓய், ஜங்குக்கா, இங்கே என்ன பண்ணுறீங்க? காலேஜுக்குள்ளே வரலாம்? இன்றைக்கி வெளில போகலாமா? வெளிலையா? எங்கே? எங்கேயாச்சும் வா, வண்டியில் ஏறு. ஆஹா, அட்டண்டன்ஸ் போகும். அட்டண்டன்ஸ் தானே, நான் பார்த்துக்கிறேன், நீ வண்டியில் ஏறு. நிஜமா? ஏய், ஒரு நாள் தானடி, பார்த்துக்கிறேன், வா ஏறு. அப்போ நீங்களும் அப்படியே பைக்கில் ஏறி உட்காந்துட்டு, ஜங்குக்கா, யாராவது பார்த்துட்டா? அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்கில் தான் அங்கே ஒரு லாங் ட்ரைவ் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஏய், இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து உட்காரு. அவ்வளோதான், இதுக்கு மேலாம் இப்படி கிட்ட வருது. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே அவன் இப்போ ரேப் பண்ண மாதிரி சுற்றிக்கிறான். இப்படி நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு உட்காரு. அப்போ நீங்களும் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு ஜேகேவை அப்படியே பேக்காக டைட்டாக பண்ணிவிட்டு உங்கள் ஹெட்டை அப்படியே அவன் ஷோல்டர் மேலே சாய்ச்சிக்கிறீங்க. ஜேகேக்கு இந்த ஃபீல் ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் அ லாங் ட்ரைவ் இப்போ ஒரு வீட்டு முன்னாடி தான் வந்து நிற்கிறீங்க. ஜேகே, யார் வீடு இது? என் வீடு தான், இறங்கு. வீட்டுக்கு ஏன் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்? உள்ளவா, சொல்கிறேன் அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உங்கள் அம்மாலாம் இருப்பாங்க, ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ண கூட்டிகிட்டு வந்துட்டியா? நான் ஏதாவது ப்ரிப்பேராக பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. அம்மா அப்பா வீட்டில் இல்லை. வீட்டில் இல்லையா? அப்புறம் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தா? இங்கே வா. ஜேகே. அப்போ ஜேகே உங்கள் இப்போ பிடிச்சி உங்களை கிட்ட இழுக்கிறான். ஜேகே, என்ன பண்ணுறான்? அப்போ ஜேகே உங்களை வாலில் லாக் பண்ண மாதிரி நின்றுட்டு உங்கள் கண்ணையே அப்படி பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. இப்போ அவன் கை உங்களோட டாப்புக்குள்ளே தான் போகுது. உங்களோட இப்போ அப்படியே லைட்டாக தடவுறான். நீங்கள் உங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு பயமாக வேறு இருக்குது. ஜேகே, ஜேகே என்ன? அப்போ ஜேகே அவன் கையை எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸை அப்படியே கப் பண்ணுறான். ஏய், ஒன்றும் இல்லை, என்னை பாரு. நீங்கள் அப்போ பொறுமையாக உங்கள் கண்ணை திறக்கிறீங்க. உங்கள் கண்ணில் அந்த பயமும் அந்த நர்வஸும் நல்லாவே தெரியுது. பயந்துட்டியா? ஐம் சாரி. நான் இங்கே ஒன்று நீ நினைக்கிற மாதிரி அதுக்கெலாம் கூட்டிகிட்டு வரல. அப்போ இப்போ இப்போ நீ அப்போது ஜேகே உங்களை அப்படியே ஜென்டலாக ஹக் பண்ணுறான். நீ என்ன பண்ணுறன்னு பார்க்குறதுக்கு தான் அப்படி பண்ணேன். நீ கத்துவ, திட்டுவ, அடிப்பேன்னு பார்த்தா பயந்து நிற்கிற. இதெல்லாம் விளையாடாத. நான் நிஜமாலே பயந்துட்டேன். அது எனக்கு எப்படி இன்னும் சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நான் உன்னை தள்ளனா நீ என்னை தப்பாக ஏதாவது எடுத்துட்டேன்னா? ஆனால் அதே நேரம் தெரியல, ஒரு மாதிரி பயமாயிட்டேன். இங்கே பாரு, நான் சொல்கிறத நல்லா கேளு. உனக்கு அது பிடிக்கலனா பிடிக்கல தான், வேணான்னா வேணான் தான். அது நானே பண்ணாலும் அது தப்பு தான். உனக்கு வேணாண்ணா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிவிடு. நான் என்ன நினச்சிப்பனோ, நான் கோவப்படுவனும் அப்படின்னு நினைக்காத. ஏன்னா
எல்லாத்துக்கும் முன்னாடி உன்னோட கம்ஃபர்ட் தான் எனக்கு முக்கியம். ஜங்குக்கு எனக்கு உன்னை பிடிக்காமலாம் இல்லை. எங்கே ஒரு லிமிட்டை க்ராஸ் பண்ணிவிடுவோமோன்னு ஒரு பயம். இப்போது நிறைய பேருக்கு அது நார்மலாக இருக்கலாம். ஆனால் என்னால் அதை பண்ண முடியல. நீ அதை நினச்சி தான் கோவப்படுவியோன்னு நினச்சேன். கண்டிப்பாக கிடையாதுடி. நேற்று கூட என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இதை பற்றி பேசினேன். என்னதான் அவனுங்க கேட்டானுங்க, 1 வருஷம் ஆச்சு இன்னும் எதுவும் பண்ணலையான்னு. நீ என்ன சொன்ன? நானா, எனக்கு என் இன்னும் ஒரு குழந்த மாதிரி தான். அவளுக்கா எப்போ தோணுதோ அப்போவே எனக்கு ஓகே. எதையும் அவள் கூட அவசரமாக கொண்டு போகணுன்னு எனக்கு தோணலை. அதெல்லாம் தாண்டி எனக்கு அவள் மேலே காதல் இருக்குது. எனக்கு அவள் தான் முக்கியம்னு சொன்னேன். உண்மையாக சொல்லணுன்னா எனக்கும் கண்ட்ரோல் ஸ்லிப் ஆகும். ஆனால் உன் முகத்தை பார்க்கும்போது அது எதுவுமே எனக்கு பெரிய விஷயமா தெரியாது வயன். என்னை கடைசி வரைக்கும் அது எதுவுமே இல்லாமல் உன் கூட மட்டுமே இருக்க சொன்னால் எனக்கு ஓகே தான். அப்போ நீங்கள் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கா, ஐ லவ் யூ ஸோ மச். ஒவ்வொரு வாட்டியும் நீ என்னை பார்த்துக்கிறத வச்சு நல்ல வேலை இப்படி ஒரு பையனை நான் மிஸ் பண்ணலேன்னு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இல்லடி, இதுதான் லவ்ன்னு எனக்கு கற்றுக் கொடுத்ததே நீ தான். உன்னை பார்க்கும்போது தான் தடவை அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுது. நான் உன் மேலே கோவப்படுறனும் பொசஸ் ஆகிறனும் அது எனக்கே தெரியுது நான் கொஞ்சம் அதிகமாக போகிறேன்னு. ஆனால் அதெல்லாம் உன் மேலே இருக்க லவ்னால தான். அதுக்காக அது எப்படி சொல்ல, ரொம்ப அதிகமாக போகவும் நான் விட மாட்டேன். அது ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு எல்லாமே நீ தாண்டி. ஸோ அந்த மூமெண்ட் உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப எமோஷ்னல் அண்ட் லவ்வும் கலந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அப்போ ஜேகே உங்களை ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ்ஸில் வெறும் லவ் மட்டும்தான் தெரியுது. ஜேகே இப்போ அந்த கிஸ் அப்படியே ஸ்லோவாக பிரேக் பண்ணிவிட்டு, வயன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு ஓகே. அப்பா கிட்ட வந்து கேளுங்க சீக்கிரமா. அது போதும்டி அப்படின்னு அவங்க ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் கழித்து அவன் உங்களை வீட்லேயே ட்ராப் பண்ணுறான். நீங்கள் பைக்லேருந்து பொறுமையாக இறங்கிட்டு அப்படியே அவனை பார்த்து, சரி நான் கிளம்பட்டுமா? வேணாம். நான் போகணும். சரி ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ. வீட்டு வாசலில் நின்று என்ன கேட்குறீங்க? யாராவது பார்த்துட்டா? இவன் வேறு ஆனால் உனா பார்த்துட்டான்னு சொல்லிட்டு இங்கே வா. வயன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணா பேசாத. காலேஜுக்கு அனுப்புனா இவன் கூட எங்கே ஊர் சுற்றிட்டு வர? டேய் அப்படின்னு இங்கே ஜேகேக்கு சமகம் வருது. அவன் லீயோட ஷர்ட் காலரை பிடிச்சி அவனை அடிக்க வரான். ஜேகே வேணாம், அவர் என் அண்ணன்னா அடிப்பானா? ஏய் அவன் ஏன் தங்கச்சி, அவன் ஏன் ஆள்றா. வேணாம் 2 பேரும் நிறுத்துங்க. அவன் என்ன வயன் சொல்கிறான்? ஆளாமே. அப்போ இத்தனை நாள் இவன் கூட தான் தெரிஞ்சிட்ருக்கியா? அண்ணா இல்லைண்ணா. அசிங்கமா இல்லையா அவன் உனக்கு? வீட்டு வாசல்லாதவன் இவன் கூட. சீ அண்ணா வேணாம், அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லாதண்ணா. வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லியோ உங்கள் கையை பிடிச்சிட்டு தரன்னு வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகிறான். ஜேகேக்கு இங்கே என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு பக்கம் கோவம் வருது, இன்னொரு பக்கம் உங்களை பார்த்து ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. மீன்வேல் இப்போ உங்கள் பக்கம், அப்பா உங்கள் பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கான் தெரியுமா? காலேஜில் எவன் கூடயும் சுற்றிட்டு வந்திருக்கான் இன்றைக்கி. எத்தனை நாளைக்கு நடக்குதுன்னு தெரில. இதுக்கப்புறம் ஒன்றும் காலேஜுக்கெலாம் போய் கிழிக்க வேணாம். என்னடா சொல்கிற வயன்? அவன் சொல்கிறதுலாம் உண்மையா? அப்பா உண்மையானு கேட்டேன். ஆமாப்பா, நான் 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 அவனை லவ் பண்ணுறேன். அவன் ரொம்ப நல்லவன்ப்பா. அப்போ உங்கள் அப்பா உங்ககிட்ட பொறுமையாக அப்படியே வந்து, அந்த பையன் பேர் என்ன? ஜங்குக்பா. என்ன வேலை? இந்த இயர் காலேஜ் எண்டானோன்னே ஜாப் பார்க்கணுன்னு சொன்னான்ப்பா. அவங்க ஃபேமிலியும் ரொம்ப நல்ல ஃபேமிலி தான், வெல் செட்டில்டு தான்ப்பா. பையன்
என்னை நல்லா பார்த்துப்பான்ப்பா. எனக்கு அவன் தான் ரொம்ப பிடிக்கும். என்னை காலேஜ் அனுப்பாமலாம் இருக்காதீங்கப்பா. நான் செஞ்சது தப்பு தான். ஆனால் எனக்கு அவன் தான் வேணும். என்னப்பா அவளும் பேசிக்கிட்டே இருக்கா, நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த கேள்விலாம் ரொம்ப முக்கியமா? லீ, அவசரப்படாத. அவளுக்கு தான் அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாள். ஆனால் வயன், நீ பண்ணது தப்பு. லவ்வே பண்ணாலும் இந்த வயசு இல்லைம்மா அதுக்கு. என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் ஜெயிக்கவே விட முடியாது. அப்போ லீக்கு கோவம் வந்து உங்களை மறுபடியும் அடிக்க வரான். அப்போ உங்கள் அப்பா தான் அவனை ஸ்டாப் பண்ணி, டேய் இரு, பேசிட்டு தானே இருக்கோம், அது என்ன கை நீட்டுற பழக்கம். வயன், என் ரூமுக்கு போ. அவன் ஃபோனை அம்மா கிட்ட கொடுத்துட்டு போ. எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். அப்போ நீங்களும் அமைதியாக உங்கள் ரூமுக்கு மேலே போயிட்டுறீங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்ப பயமாக இருக்குது, நாளைக்கு உங்கள் அப்பா என்ன பேசுவாருன்னு. அதே மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அழுக வருது. அப்போ ஒரு மிட் நைட் டைம் ஏதோ சத்தம் கேட்குது. நீங்கள் திரும்பி பார்த்தா அங்கே ஜேகே நின்றுக்கிட்டு இருக்கான். சங்குக்கா, நீ எப்படி உள்ளே வந்தீங்க? வயன், வயன் நீ ஓகேவா? என்னாச்சு? அவன் அடித்தான்ல உன்னை, கண்ணம் காட்டு. ஜங்குக்கா, அதை விடுங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? யாராவது பார்த்துட்டா இன்னும் பெரிய பிரச்சனையாகும். அப்போ ஜேகே உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, எப்படி என்னால் இப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும்? எனக்கு எனக்கு உன்னை அவன் அப்படி கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணனே தெரில தெரியுமா? ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. வயன், வயன் இல்லாமலாம் என்னால் இருக்கவே முடியாதுடி. உனக்கு என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரில. இல்லை, என் அப்பா ஒத்துக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இங்கேருந்து இப்போ கிளம்புங்க. எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் கிளம்புங்க. வயன் ப்ளீஸ் கிளம்புங்க. இப்போவாது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி, நான் போகிறேன். அவன் போகிற வரைக்கும் உங்களே தான் பார்க்குறான். நீங்களும் அப்படியே ஜேகேவை ஒரு டியரி ஐஸோடு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு 2 days ஆகுது. உங்களுக்கு காலேஜுக்கே உங்கள் வீட்டிலேருந்து விட்டுருக்க மாட்டாங்க. ஜேகே அடிக்கடி வண்டி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு சைடில் வந்து உங்களை பார்த்துட மாட்டோமான்னு வருவான். ஆனால் அந்த 2 daysமே உங்களை பார்த்துருக்கவே முடியாது. ஸோ இப்போ ஜேகே கேன்டீனில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மைண்ட் எதுவுமே அங்கே இல்லை, ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கான். அப்போ லீ அவன்கிட்ட வந்து, என்ன ஜேகே, என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஏதாவது என் தங்கச்சி லவ் பண்ணுறேன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கியா? இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என் தங்கச்சி பக்கம் கூட வந்துடாத. லீ, புரியாமல் பேசாத. உன்னை எவ்வளோ வெறுக்கிறனோ அந்த அளவுக்கு உன் தங்கச்சியை லவ் பண்ணுறான். இது ஒன்றும் நடிப்பு கிடையாது, நல்லா கேட்டுக்கோ. அவள் நான் லவ் பண்ணுறேன். என்னோட தங்கச்சி உனக்கு கிடைக்க மாட்டாச்சுக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் அவளுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். டேய் லூசா நீ, அவள் தான் என்னை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்காள, என்னடா பண்ணுறீங்க அவளை வீட்டில்? நல்லா கேட்டுக்கோளி, உன் தங்கச்சி ஏன் வயன், அவள் எந்து எனக்கு மட்டும்தான். பார்த்துடலாண்டா, உனக்கு என் தங்கச்சி கிடைக்க மாட்டா அப்படின்னு லீ சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஒரு பக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியாமல், இன்னொரு பக்கம் லீ இப்போ பேசினதெல்லாம் கேட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டே ஜேகே உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கிறான். உங்களுக்கு அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜேகே, எதுக்கு வந்தேன்? வயன், நான் கொஞ்சம் பேசணும். ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி உங்கள் அப்பாவை தான் பார்க்குறீங்க. உள்ளே வர சொல்லு. ஸோ இப்போது ஜேகே உங்கள் அப்பா கிட்டே பேச தான் வந்திருக்கான். அங்கிள், நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன். ஆமாம், எனக்கு புரியுது இந்த ஏஜ் இல்லைன்னு. ஆனால் கூடிய சீக்கிரம் நான் ஒரு நல்ல ஜாபில் செட்டில் ஆவேன். உங்கள் பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். உங்களை விட லீக்கும் எனக்கும் இருக்கிறது வேறு. அவனும் நானும் மேட்ச்சில் சண்டை போட்டுப்போம். ஆனால் உங்கள் பொண்ணு எனக்கு வேறு அங்கிள். அவள் தான் எனக்கு எல்லாமே. அவளை நான் உண்மையாக லவ் பண்ணுறேன். உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது. ஆனால் ஒரு வாட்டி அவள் என்கிட்ட கேட்டா, எங்கள் வீட்டில் வந்து கேளு, எனக்கு சம்மதம்னு. உங்ககிட்ட வந்து இப்போ கேட்குறேன், உங்கள் பொண்ணை எனக்குன்னே தரீங்களா அங்கிள்? உங்கள் அப்பா அப்படியே சைலண்ட்டாக உங்களை திரும்பி பார்க்குறாரு. ப்ளீஸ்ப்பா, ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகிட்டு வந்து பொண்ணு கேளு,
என் பொண்ணை உனக்கே தரேன். இதை கேட்டதும் ஜேகேக்கும் உங்களுக்கும் செம்ம ஷாக்கு. அங்கிள், என்னப்பா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியும்ல? ஆ, முடியும் அங்கிள். நான் நான் ஒரு நல்ல ஜாபில் செட்டில் ஆகிட்டு உங்கள் பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அப்பா, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? லீ, அமைதியாரு. உனக்கு இவனை பிடிக்காதுங்க காரணத்துக்காக உன் தங்கச்சி கூட இவன் சேரக்கூடாதுன்னு என்ன இருக்குது? நான் முடிவெடுத்துட்டேன். நம்ம பொண்ணு வயன் இவனுக்கு தான். வயன், உனக்கு சம்மதமா? தேங்க்ஸ்ப்பா. சரி சரி, இப்போ அழலாம் கூடாதுல்ல. நாளையிலேருந்து காலேஜ் போய் படிக்கிற வேலையை முதல்ல பாரு. ம், சரிப்பா. இப்போது அந்த தம்பியை வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டு வா. அப்போ நீங்கள் பொறுமையாக ஜேகே கிட்டே போகிறீங்க. உங்கள் 2 பேர் முகத்துலேயும் அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் ஜேகேவை அப்படியே வழி அனுப்பி வைக்கிறதுக்கு அவன் பைக் கிட்ட வந்து நிற்கிறீங்க. என்னடி, கடைசியில் நீ கேட்ட மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்கள் அப்பா கிட்ட வந்து கேட்டுட்டேன். ஓகேவா? ம், டபுள் ஓகே. இதுக்கப்புறம் யாராவது பார்த்துருவாங்கன்னு பயப்படாமல் வருவல்ல? கண்டிப்பாக. அப்போது இதுக்கப்புறம் எனக்கு நீ பொண்டாட்டியா? ஆ, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கூப்பிடுவாங்க. இப்போவே கூப்பிட்டா என்ன தப்பு? அவங்க வீட்டில் தான் ஓகே சொல்லிட்டாங்களேடி. கூப்பிடுறது மட்டும் இல்லை, செய்யறது கூட. அப்படின்னு அவங்க இப்போ பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். ம், நம்மளை வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆ, தெரியும். ஒரு ட்ரையல்ஸ் வேணும்னா அதெல்லாம் கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்போ லீ கரெக்டாக வீட்டிலேருந்து வெளில வந்து உங்கள் 2 பேரையும் தான் பார்த்துட்ருக்கான். ஜேகே அதை பார்க்குறான். லீ அப்படியே ஜேகேவை முறைச்சி பார்க்குறான். அப்போ ஜேகே ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு, வயன், நான் கோவமாக இருந்தால் நீ என்னை எப்படி சமாதானப்படுத்துவ? அப்போ நீங்கள் சிரிச்சிட்டே அவன் காலரை பிடிச்சி அவனை கிட்டே இழுத்து அவன் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து லீ முன்னாடியே கிஸ் பண்ணுறான். வயன், அப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. லீ அங்கே இருக்கிறதே நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க. அண்ணா, அண்ணா, உங்கள் அப்பாக்கிட்டே சொல்லியாச்சு. இவன் என்ன பெரிய இவனா? என்னடா, அப்படி தான் பண்ணுவேன். ஜேகே, அமைதியாரு. இதுக்கு தான் அப்போ கேட்டியா? ஆமாண்டி, அண்ணா. ஐயோ, உன்னை வச்சுட்டு உன்னை இப்படி கிஸ் பண்ணன்னு சொல்லிட்டு தானே உன்னை அரைஞ்சான். எங்க இதுக்கப்புறம் முன்னாடி இப்படி அடிக்க சொல்லு பார்ப்பான் அவனை. அதுக்கு தான் அவன் கண்ணை முன்னாடி கிஸ் பண்ணான். உங்கள் அண்ணனுக்கு அப்போவாது கொஞ்சம் மண்டையில் மசாலா வரட்டும்டி. அவனை சீக்கிரம் அனுப்பிட்டு உள்ளே வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை முறைச்சிட்டு அவன் உள்ளே போயிடுறான். அவனை சண்டைக்கு இழுக்காம உன்னால் இருக்க முடியாதுல்ல? முடியாது. சரிங்க, வா, நீ வா, கிஸ்ஸை கண்டினியூ பண்ணு. ஸோ அவ்வளோதான்டா. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய் பாய்.